மக்களை கணிக்கிறதுல இவருக்கு நிகர் இவர் மட்டுமேங்க. அதாவது ஒரு எக்ஸ்ரே மாதிரி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய ஒருத்தருங்க. அவரை பார்க்க வரவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடியவர். சிலரை கூப்பிட்டு அருள் பாவிப்பாருங்க, சிலரை அவர் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டார், எழுந்து போயிட்டே இருப்பார். இதை அவர் வழக்கமாகவே வச்சிருக்காரு. பல புதிர்களை உள்ளடக்கிய நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்கள் இடும்பன் மலையிலும் கோம்பை காட்டிலும் விவசாய வயக்காட்டிலும் அவர் நடக்காத இடமே கிடையாதுங்க. அவர் நடந்துக்கிட்டே இருப்பார். இவர் எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஏதாவது ஒன்றை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். இவர் மக்களுக்காகவும் அவங்களோட வாழ்க்கைக்காகவும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு எந்த நேரமும் சஞ்சாரத்திலே இருப்பாருங்கிறதாங்க உண்மை. சுடும் பாறையாக இருந்தாலும் சரி, கொட்டுற மழையாக இருந்தாலும் சரி, முள் பாதையோ இல்லை மலர் பாதையோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு எல்லாமே ஒன்று தாங்க. காலப்பருவத்தால் அவருடைய தவத்தை கண்டிப்பாக அழிக்கவே முடியாது, தடுக்கவும் முடியாது.